ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். ரிஷபம். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசியை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். சரியா? ரிஷபம் ஜாதக கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் ஒன்றான உயர்வான உள்ளம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2 பாதம் இந்த ராசியில் அடங்கும். ஓகேங்களா? அதாவது நட்சத்திரங்கள் அடங்கும். சரியா? ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார். ரிஷபத்தின் வேறு பெயர்கள், ரிஷப ராசியோடைய மற்ற பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். மால், விடை, பாரல், புல்லம், நந்தி, மா, பசு, பாண்டில், ஏறு, மாடு, ரிஷபம். சரியா? ஸோ இதெல்லாம் ரிஷபத்தியுடைய மறுபெயர்கள். சரியா? இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய நட்பு ராசிகள் அப்படி என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ரிஷப ராசிக்காரர்கள். ஒரு மனுஷனுக்கு இருக்காங்கன்னா அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பர்களுடைய ராசியை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது தான் இருக்கும். ஸோ அதை தான் சொன்னேன். ரிஷபத்துடைய நட்பு ராசிகள் யார் யாருன்னு பார்ப்போம். சரியா? மிதுனம், மகரம், கன்னி, கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ரிஷப ராசிக்காரர்கள் இணைப்பிரியா நட்புடன் இருப்பர். இந்த ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தொல்லை தரக்கூடியவர்கள். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கிடுங்க. பொதுவான குணங்கள். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பொதுவான குணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்கள் நடுத்தர உயரமும் கூர்மையான கண்களையும் உடையவர்கள் ஆவர். இவர்கள் மிக கம்பீரமான தோற்றம் உடையவர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் பேசும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அறிமுகமில்லாத புதிய நண்பர்களுடனும் விருந்தாளிகளுடனும் பேச இவர்கள் சற்றும் சங்கடப்படுவர். பொதுவாகவே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் எதையுமே திட்டமிட்டுத்தான் செய்வீர்கள். எதிலுமே அவசரம் காட்ட மாட்டீர்கள். இவர்கள் பேசும்போதுதான் பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் கொண்டவர்களாக இருப்பர். பிறர் தம்மை குறை காணாத வகையில் நடந்து கொள்வர். பேராசை குணம் இவர்களிடம் காண்பது மிகவும் கடினம். இவர்களின் உறுதியான பேச்சு திறமையால் மற்றவர்களின் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் இது மட்டுமல்லாமல் நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாகவும் இருப்பர். இவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் அதிகம் ஆசைப்படாதவர்கள். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் உங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலேயே தன்மானமும் கௌரவமும் தான் முக்கியம் என எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுக்கு வெண்மை மிகவும் பிடித்த நிறமாகும். இந்த ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ விரும்பாதவர்கள். இவர்களிடம் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்வதில் மிகவும் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பர். இவர்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் உறுதியாகவும் துணிவாகவும் செய்து முடிப்பர். இவர்கள் பல மொழிகளை கற்பதில் மிகவும் ஆர்வம் உடையவர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தாமதம் இருந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். இவர்களுக்கு மனைவி வழியில் கடன் தொல்லைகள் ஏற்படும். இவர்களுக்கு புத்திரர் வழியில் கவலைகள் ஏற்படும். பெண் குழந்தைகள் என்றால் நல்ல அனுகூலம் உண்டு. ஸோ ரிஷபராசிகர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை என்னென்னு பார்ப்போம். ரிஷபராசிகர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, ஒயிட், வெண்மை மற்றும் நீலம், ப்ளூ. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம். சரியா? ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 8. 5, 6, 8 இதுதான் ரிஷப
ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண். ஆகவே இறை நம்பிக்கை அதிகமாக வளர்த்துங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருங்க. நல்லதே நடக்கும். நாராயணா. மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.